அமுதரசன், இந்த கருத்துக்கு நான் பேசிட்டு வந்துறேன். கருத்து கணிப்புன்றது நாடாளுமன்றத்திற்காக எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பார்வையும், இங்க விஜய்ன்ற ஃபேக்டர் அவங்க தீர்மானிக்கும் சக்தி, அவங்க கிளியர் டேட்டாவை கொடுத்துட்டுலாம் அவங்க பேசல. ஒருவேளை எல்லாம் ப்ராபபிலிட்டி தான், நம்ம அலைன்ஸை மாற்றி போடுறப்போ மணி அவர் சொன்னால் 2019 அலைன்ஸ் இருந்தாலே போதும், இது நாடாளுமன்றத்திற்கு தேர்தலுக்காக எடுக்கப்பட்டதுன்றது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சவால் நெருக்கடி இருக்குன்றது தான். கருத்து கணிப்புகளை எப்பொழுதுமே முழுமையாக நாங்கள் நம்பி கிடையாது. எப்பொழுதுமே கருத்து கணிப்பு தான் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கான அளவுகோல் அப்படிங்கிறதும் திமுக ஒருபோதும் சொன்னது கிடையாது. இதை இப்ப கருத்து கணிப்பை ஒட்டி இப்ப நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனாலதான் நேற்றைக்கு அமைச்சர்கள்லாம் கூட அதை பத்தின ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. ஸோ இப்போ அதே தான் என்னுடைய கருத்துமே. மக்களினுடைய பார்வையில் இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும், இன்னும் குறிப்பாக சி ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும், அவங்க நீங்க பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல தமிழ்நாட்டை கணிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை கணிக்கிறது மட்டும் இல்ல, அந்த நிர்பந்தத்திற்கும் ஆளாகி இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சி ஓட்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியால பாஜக வலிமை இல்லாத மாநிலங்கள்ல கூட பாஜக வலிமையாக இருக்குது, அங்கதான் அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாஜகவினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர எவ்வளவு சீட்டு அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்க உங்களால இன்டாக்டா சொல்ல முடியாது, இவ்வளவு அறுதிட்டு சொல்ல முடியாது உங்களால. ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய கணிப்புகள் அத்தனையுமே பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்ப கூட தேர்தலுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அல்லது இப்ப வெளில வந்ததா இருக்கட்டும், பாஜகவிற்கு தான் சாதகமா தான் அது இருக்கும். கருத்து கணிப்புகள் சி ஓட்டர்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியாவில் 2014க்கு பிறகு வெளியாகக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் பாஜகவிற்கு சாதகமாக தான் இருக்கும். ஜென்ராம் சார் சொன்னது போல தமிழ்நாட்டில் வந்த எதிர்கட்சிகள் உடையமா கிடையமான்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஆல் ஓவர் இந்தியா போகும்போது அவங்க தலைவர்கள் கூட்டணி வச்சுக்கலாம், ஆனா தொண்டர்கள் வைக்க மாட்டாங்க, அது எடுபடாது. ஏன்னா மோடியினுடைய பிம்பத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு இருக்குது இல்ல, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அவங்க எடுத்தாங்க, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவில் உயர்ந்திருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்ன திட்டங்களை அறிவிக்கிறாரு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறத பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் அதை கூர்ந்து கவனிச்சு அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்குது. திமுக அறிவித்த திட்டங்களை பாஜக தேர்தல் அறிவிப்புகளாகவே சொல்லி வெற்றி பெற்றவும் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது, அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவினுடைய அவங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் உட்பட, அவர்களுக்கு ஆதரவாகவே என்னைக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியினுடைய அந்த வளர்ச்சியை பற்றி குறை சொல்ல முடியாது. இது நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான், சட்டமன்றத்துல வேறொன்றா இருக்குன்றத நீங்க மறுக்கிறீங்க. இது தமிழ்நாட்டுக்கான கருத்து கணிப்புன்றத ஒரு பொருளா எடுத்துக்கிட்டா அப்படிதான் உங்க பார்வை. மணி அதுல மாறுபடுறாரு, அது இல்ல, அப்படி இல்ல, சட்டமன்றம்ன்றது வேறொன்று. அதுதான் சொல்றேன், அதுதான் நான் என்ன சொல்றேன், நான் சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு இப்ப இது நாடாளுமன்றத்துக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க, சட்டமன்றத்துக்குன்னு அவங்க தனியா சொல்லல. ஆனா தமிழ்நாட்டினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, நாங்க திமுக எப்படி அணுக போகிறது, திமுக அதை எப்படி எடுத்துக்குது அப்படிங்கும் பொழுது நாங்க மக்களுடைய பல்ஸ் பார்த்து நாங்க சொன்ன எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூடிய எங்களுடைய தலைவர் தொடர்ந்து கருத்து கணிப்பை பார்த்துட்டு எல்லாம் பதில் சொல்லல, தொடர்ந்து எல்லா இடங்கள்லயும் இப்ப சமீப காலமா நாங்க சொல்லிட்டு இருக்கிறது, 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க, எந்த அணி அலைன்ஸ் அமைந்தாலும் திமுக அணி எதிரில் யாராவது இருக்கட்டும், எங்களுக்கு கவலை இல்ல. காரணம் என்னன்னு சொல்றேன், காரணம் என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுறதுக்கு தவறுனது இல்லை. நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு எந்த இடத்துலயும் சொல்லல, எதுக்கும் கருத்து தெரிவிக்காம அதை நேரடியாக முதலமைச்சர் அணுகிறாரு. ஆட்சிய அரச காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க டெல்லிக்கோ நாக்பூருக்கோ போனது கிடையாது. எங்களுக்கு அரசை வழிநடத்துவதற்கு எங்களுக்காக ஆலோசனையா யாரும் டெல்லியில இருந்து வர்றதும் கிடையாது, அது தேவையும் இல்லை. சொன்ன திட்டங்கள் அனைத்தையுமே இன்றைக்கு ஏறக்குறைய அனைத்தையும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று ஆய்வு செய்யறாரு, மக்களுடைய குறைகளை கேட்கிறாங்க. நான் இன்னும் சொல்றேன், தமிழ் எதிர்கட்சிகள் மணி சார் சொல்லும்போது சொன்னாங்க, எதிர்கட்சிகள் இந்த எதிர்கட்சிகளே சரியா செய்யல அப்படிங்கிறது, அவங்க எந்த வழியும் சரியா செய்யலங்கிறது ஒரு பக்கம், அதனாலதான் எதிர்கட்சியா இருக்கிறாங்க, அதை சரியா கோஆர்டினேட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு.
கோஆர்டினேட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, பிரச்சனை ஒண்ணு இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியாக சட்டமன்றத்தில் பேசுறாரு, மக்கள் மன்றத்தில் பேசுறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த புள்ளி விவரத்திலேயே ஒரு உள்முரணும் இருக்கு திருமணி. இதை நீங்க வெறும் நாடாளுமன்றத்திற்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப மோடி எதிர்ப்பு அலைய திமுக கேபிட்டலைஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு பொருள் வந்தா, திமுகவுக்கு 5% அதிகமாகுது, என்டிஏவுக்கு 3% அதிகமாகுது. அப்ப இது மோடி அவர்களுக்கான மேண்டேட்டா இது இல்ல. ஏன்னா என்டிஏவுக்கு 3% அதிகமாகுது. இங்க லூஸ் பண்றது ஏடிஎம்கே தான், அவங்க தான் 3%. அப்ப கிட்டத்தட்ட இது நாடாளுமன்றத்துக்கு இல்ல, சட்டமன்றத்துக்கான ரெஃபரண்டம்னு. 5% ஏறி இருக்கின்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்டிஏவுக்கு ஏறுது 3%. அதுதான் இது அதிமுகவோட தேய்மானத்துல என்டிஏவுக்கு ஏறுது. 50% திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் 96க்கு பிறகு அவர்கள் பெற்ற. ஒருவேளை மோடி அவர்கள் எதிர்ப்பு இருக்குமே ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தல் மூடுல தான் தமிழ்நாடு இருக்குன்னா என்டிஏவுக்கு ஏறி இருக்க கூடாது. இல்ல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், இந்த புள்ளி விவரங்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்ப 19 தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட ஸ்வீப் 38 சீட். ஆனா அது அப்படியே 21ல ஏன் எதிரொலிக்கல? 75 சீட் வருது. கிட்டத்தட்ட 75 சீட்ன்றது 6 அசம்பிளி ஒரு பார்லிமெண்ட்டுன்னு வச்சுக்கன்னா 14 சீட் வருது. அதே நீங்க உங்களுக்கு 24 ஏன் அப்படியே உங்களுக்கு 26ல எதிரொலிக்காதுன்றீங்க? வெரி சிம்பிள் லாஜிக். 5 வருஷம் நீங்க ஆண்டுட்டு போகும்போது உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அவர் நண்பர் அமுதரசன் சொன்னார், எங்களுக்கு எதிரணியில யார் எப்படி இருந்தாலும் கவலை இல்லைன்னு. அது அவங்க பாஸ்டரிங், அவங்களுக்கு தெரியும் அது என்னன்றது. நீங்க ஒரு ஒன்றுபட்ட எதிர்கட்சிகள் வந்ததுன்னா எந்த ஆளும் கட்சிக்குமே கஷ்டம். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், லோக்சபா சேர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பாஜகவும் ஏடிஎம்கேவும் சேர முடியுமா? பாஜகவும் தாவேகாவும் சேர முடியுமா? இந்த சிக்கல் இருக்குல்ல. ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கேவும் தாவேகாவும். ஆனா தாவேகாவுக்குள்ள ஒரு உள்முரண், அவங்க ஊழலை பத்தி பேசி இருக்காங்க. இப்ப யாரு சேருவா, எந்த லேயர்ல சேருவா? செங்கோட்டையனோட பேச்சுக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு அவர் கேட்காமலேயே தமிழக காவல்துறை பாதுகாப்பு கொடுத்த பின்னணியின் பார்க்கும் பொழுதும் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி வராது என்று எப்படி சொல்வீர்கள்? சுருக்கமா அஜெண்டா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்தை இருக்கு. ஐ அம் சாரி சார், ஒரு நிமிஷம். இருக்குன்னு சொல்றாரு. ஹியூஜா இருக்கு. சரி, ஹியூஜா இருக்குன்னு சொல்றாரு. அதற்கான சான்றுகள் எதுவுமே 21ல ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து, திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து இன்று வரை அதற்கான சான்றுகள் எதுவும் மக்களிடத்திலிருந்து இல்லை. திமுகவுக்கு எதிரான உணர்வு கொண்டவர்களுடைய உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் உதடுகள் வழியாக வெளியே வருது, அவ்வளவுதான். எந்த இடைத்தேர்தல் முடிவும் அதை மெய்ப்பிக்கல. எந்த இடத்திலையும் மக்களுடைய தன்னெழுச்சியான ஆர்ப்பாட்டங்கள் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக வெளிப்படவில்லை. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு தேர்தல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் வரை நண்பர் மணி போன்றவர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. பரம்பரை திமுக காரர்கள் கூட சொல்ல மாட்டார்கள் இந்த வார்த்தையை. சாரி, இது 4 ஆண்டுகள் ஆட்சி. ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அரசு ஊழியர்கள் நாங்கள் 2026 முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை பரிசாக கொடுக்கிறோம்ன்றாங்க. ஆசிரியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் அரை நிர்வாண போராட்டம் நடத்துறாங்க. பல இடங்களிலும் பிரச்சனை இருக்கு. சுத்தமா இல்லை என்று சொல்வது திமுக காரர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். சொல்ற தியரி அவர் பாரம்பரிய திமுக கூட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு. நான் திமுகவே இல்ல, பாரம்பரியமாவும் இல்ல, இன்னைக்கும் இல்ல. நான் திமுக அவங்களே சொல்ல மாட்டாங்கன்ற. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம். அதாவது 2014 பிஜேபிக்கு கிடைச்சது 32% வாக்குகள். 5 வருட ஆட்சிக்கு பிறகு நரேந்திர மோடி கிடைச்சது 38% வாக்குகள். இது எப்படி ஆன்டி இன்கம்பன்சியா, ப்ரோ இன்கம்பன்சியா? ஹரியானா தேர்தல் 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்தது, மீண்டும் பிஜேபி ஆட்சியில. மகாராஷ்டிரால பிஜேபி ஆட்சி, மீண்டும் பிஜேபி ஆட்சியில. ப்ரோ இன்கம்பன்சியா ஆன்டி இன்கம்பன்சி? ப்ரோ இன்கம்பன்சின்ற ஒரு ஃபேக்டர் சமீப காலமாக சில மாநிலங்கள்ல இருக்கு. அது ஆன்டி இன்கம்பன்சியா பொது விதியாக பிரபஞ்ச உண்மையாக இதெல்லாம் ரொம்ப பிரபஞ்ச விதின்றதெல்லாம் ரொம்ப தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக பெரிய வார்த்தைகளை சொல்றாங்க. பொது விதியாக சொன்னாங்க, இங்க பொது விதியாக சொன்னார்னா அப்படிதான் பிரபஞ்ச உண்மையா? அது ஆன்டி இன்கம்பன்சி தான் இருக்கு. தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசும்போது பிரபஞ்ச உண்மை பெரிய வார்த்தை. ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரோ இன்கம்பன்சி இருக்கத்தானே செய்யுது. இல்லங்க, நல்ல கவர்மெண்ட்னா மக்கள் கொடுத்து. இல்ல, அததானே நான் சேலஞ்ச் பண்றேன். எதிர்க்கட்சி ஒற்றுமை வந்ததுன்னா இது சாத்தியம் இல்லை. சுருக்கமா, ஏன்னா அவர் காத்துட்டே இருக்கிறதுனால சுருக்கமா. அதாவது ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அது இல்ல. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பொதுவான பிரச்சனையாக தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கிளர்ந்தெழுந்து எங்கேயாவது போராட்டம் பண்ணுதா?
ஒவ்வொரு துறையா துறைகள் போராடிட்டு சார்ந்து இருக்காங்க. பாக்கெட் பிரச்சனைகளா இருக்குது. அரசு ஊழியர்கள், அங்கொன்று போக்குவரத்து இங்கொன்றுமா இருக்குது. அது அரசு எப்படி கையாளுகிறது அப்படிங்கிறது பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க கிளர்ந்திருந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை அங்கே இல்ல. சரி. அது அரசு சிறப்பாக கையாண்டுட்டு இருக்குது. பாக்கெட் பிரச்சனைகளாக இருக்கிறதையும் அரசு நேரடியாக கையாளுது. பேசலாம். அப்ப அது அரசு அணுகல, அதுக்கு தீர்வு காணல அப்படிங்கும் பொழுதுதான் ஆன்டி இருந்துச்சு. இதற்கு முன்பாக சுருக்கமா முடிச்சிடுறேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது என்ன சொன்னாரு? பெருமையா 33,000 போராட்டம் ஒரே மாசம் என்னுடைய ஓராண்டுல நடந்துச்சு. அப்படி அந்த அளவுக்கு அடக்குமுறைகளை கையாண்டாங்க. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது நடந்துட்டு இருக்குதா? நடந்து முடிந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து இல்ல, திமுக தலைவராக பொறுப்பேற்றதுல இருந்து இப்ப 10-11 எலெக்ஷன் வரைக்கும் எந்த இடத்துலயுமே திமுக பின்வாங்கல, வெற்றி பெற்றுட்டே இருக்குது. அப்ப மக்கள் மத்தியில இருந்து தொண்டர்கள் வாக்களிக்கல, பொதுமக்களுடைய வாக்களிப்பு, பொதுமக்களுடைய அந்த ஓட்டு தான் ப்ரோ இன்குபென்சி அப்படிங்கிறதுக்கான அளவுகள் வேற கிடையாது.